எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் கிட்ட, "நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன சொன்னீங்கன்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்ன பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ தூங்குன்னு" சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, காலையில ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல ரக்ஷித் வராததுனால ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. காலும் பார்த்தீங்கன்னா போலனதும், என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக அல்வா கிண்டி கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் குடுக்குறதுக்காக பேசாம வீட்டுக்கே போலான்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல, கரெக்ட்டா தூபே வந்ததுதான். ரக்ஷித்த பத்தி நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா விசாரிக்க, தூபே என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க ஃபேக்டரி விசிட்டுக்காக வெளிய போயிருந்தோம். அங்க நெட்வொர்க் வேற சரியா இல்ல. இந்நேரம் ரக்ஷிதா வீட்டுக்கு போயிருப்பாங்களேன்னு" சொன்னதும், நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா பேசாம வீட்டுக்கே போயிரலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிருவாங்க. அதே நேரம் இங்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல, கூடவே நம்ம அப்போட ஃபோட்டோவும் பார்த்ததும் சித்தி சொன்னது ஞாபகம் வரும். அவள பத்தி ஏதாவது தெரிய வருதா கண்டுபிடிக்க சொன்னது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் மீடியால போய் செக் பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போட இதுல எந்த ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஃபாலோயிங் மட்டும் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி ஆரு. யாரோட ப்ரொஃபைல்லயாட்டும் ஏதாவது ஃபோட்டோ கிடைக்குதான்னுட்டு அத செக் பண்ணிட்டு இருக்க நேரத்துல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, லலித்தும் பூவும் இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துட்டு, சரி அத பார்க்கலாம்னு நினைக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம விவான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்க, ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் விவானுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லா ஃபோட்டோவையும் சேர்த்து டிலீட் பண்றேன்னுட்டு, நம்ம லலித் அப்பு இருக்கிற ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிருவாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாமலே போயிரும். ஒரு சைடு ரோகன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி, எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ என்கிட்ட இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள எதுக்கு ஃபோட்டோ டிலீட் பண்ணேன்னு கேட்பாங்க. இதனால ஆரும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துல 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம ஃபோட்டோ பார்த்து யாரும் கண்ணு போட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் ஃபோட்டோவ டிலீட் பண்ணிட்டேன்னுட்டு பொய் சொல்லிருவாங்க. அதே மாரி எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்தோட வீட்டுக்கு வர கரெக்ட்டா அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டான லலித் அம்மாவ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷித்துக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ரக்ஷித்துக்கு அது லலித் அம்மான்னு சுத்தமா தெரியாது இல்லையா? அதனால நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, நார்மலா பேசிட்டு இருக்க நேரத்துல, லலித்தோட அம்மா பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மா சொன்னா இப்படி நீ யாரையோ லவ் பண்றியாம்மா, அந்த பொண்ணு உன்ன வேண்டான்னு சொல்லிட்டாலாமே. கடவுள் கிருபையில பாரு சீக்கிரமா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதான் போறான்னு" சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பையனை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்க்கு கால் பண்ணி, "நான் உங்க வீட்டு வெளிய தான் நிக்கேன். கொஞ்சம் வெளிய வரீங்களான்னு?" கூப்பிட, ரக்ஷித் வந்துட்டு, "என்ன இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அல்வா குடுத்துட்டு, "எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என்னைக்குமே காலை டிஃபன திரும்ப குடுக்கக்கூடாதுன்னு. அதான் அல்வா பண்ணி கொண்டுட்டு வந்தேன். இதுல எங்க அம்மா வேற உங்கள எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் ஸ்வீட் குடுத்து உங்கள சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக தான்ட்டு" பேசிட்டு இருக்க நேரத்துல, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, "அல்வா டேஸ்ட் சூப்பரா இருக்கே. அதுவும் நீ பண்ணியிருக்க. நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லியும், அப்பவும் பார்த்தீங்கன்னா, "தனியா நீங்க மட்டும் சாப்பிட்றாதீங்க. வீட்ல இருக்க எல்லாருக்கும் குடுங்கன்னு" சொல்லுவாங்க. ரக்ஷித்தும், "பேசாம நீயே வந்து உள்ள குடுத்துறேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. அதனால எனக்கு கிளம்பணும்னு" சொல்ல, உடனே ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, "அட்லீஸ்ட் சாமி கிட்டயாவது வந்து படிச்சுட்டு வேண்டிட்டு போ" அப்படின்னு சொல்ல, நம்ம அப்பவும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற மாலையும் பார்த்தீங்கன்னா 2 வருட கழுத்துல விடும். இது அப்ப என்னவோ எதார்த்தமா தான் எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்ச ஃபீலிங்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்பு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அப்போ என்னன்னா ரக்ஷித்தும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்பியும், நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அல்வா எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட குடுக்க, "இது நம்ம டிஃபன் ஆச்சே, அந்த பொண்ணு வந்தாளான்னு?" கேட்பாங்க. "ஆமாமா, அப்பதான் கிளம்புறான்னு" சொல்லி, "எதுக்கு என்ட்ட சொல்லாம போன? இப்பவே பார்க்கணும்னு" சொல்லிட்டு, லலிதோட அம்மாவையும், "உங்களுக்கு என் மருமகள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போகையும், இவளுங்க நம்ம அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிடைச்சு, நம்ம லலிதோட அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. ரக்ஷிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, லலிதோட அம்மாவுக்கு அறிமுகப்படுத்த விடலையேன்னு வருத்தப்பட, ஆனா லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "இப்ப மட்டும் அவ என் கையில கிடைச்சிருந்தான்னு வச்சுக்க, இப்பவுமே அந்த பொண்ண புடிச்சு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னுட்டு." இங்க ரக்ஷிதோட அம்மா பார்த்தீங்கன்னா, அல்வாவ சாப்பிட்டுட்டு, "நான் பண்றத விட சூப்பரா பண்ணியிருக்கான்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இந்த அல்வாவ சாப்பிட்டுட்டு, "அப்படியே என் மருமக சமைச்ச மாதிரியே இருக்கு. இனிமே எங்க இருந்து என் மருமக கையில இருந்து எனக்கு சாப்பிட குடுத்து வச்சிருக்கு. அவ தான் என்ன கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டாளே, நாளைக்கு ஹியரிங்" சொல்லதும், ஆனா ரக்ஷிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "அந்த கோர்ட் பிரச்சனையே பெரிய இது. ஏற்கனவே எங்க வீட்ல இப்படி ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்து இறங்கியும் ஒரு ஆடியோ மெசேஜும் வந்திருக்கும். எப்படின்னா, "நாளைக்கு மும்பைல ஒரு மீட்டிங் இருக்கு. அதனால கண்டிப்பா மீட்டிங்ல கலந்துக்கணும்னு." எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது லலிதோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.